1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா 2 கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அது நல்லா வந்து அங்கே இலகி வந்ததுக்கப்புறம் 10 பல் பூண்டு, 15 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துட்டு அரைச்சிக்கலாம் ஆறுனதும். அதிலே வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 கட்டு புளிச்சக்கீரை சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், வதங்க இந்த மாதிரி நம்மளுக்கு சுருண்டு வந்துடும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து அங்கே மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒட்டுற மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் திக்கான புளி பேஸ்ட்டு சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொழுப்பு தன்மைலாம் போயிட்டு நல்லா வந்து சுருண்டு வரும்போது நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பவுடர் சேர்த்துட்டு அது கூடவே வந்து திரும்பவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடலாம். இந்த மாதிரி வந்து சுருண்டு வதங்கி வரும்போது நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அதுதான் நம்மளுக்கு பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு, ஒரு 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகாய் சேர்த்து அதை வந்து தாளித்து கொட்டிக்கலாம்.